Welcome to Vijaykumar IAS Academy. The batch name வந்து back to the square one. Okay. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து டைம் அண்ட் ஒர்க். அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுற அஜித், ஹரித், வெண்ணிலா, பிரவீனா, பாலரங்கநாதன், சக்தி பிரகாஷ், சுசி சுந்தர் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிப்பா. எனக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நானும் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். உங்களை வந்து மினிமம் 20+ மேலேயே தான் நான் வாங்க வைக்கிறேன். ஓகேவா? கிளாஸஸ் ரெகுலர் வாட்ச் பண்ணுங்க, உன்னிப்பாக கவனிங்க, சின்ன சின்னதும் நோட் பண்ணுங்க என்னென்ன சொல்கிறேன்னு. இப்போது டைம் அண்ட் ஒர்க்கில் மேக்ஸிமம் சம்ஸ் 80% ஆஃப் சம்ஸு எப்படி இருக்குன்னா, ஒன்று எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க டைம், இல்லை எத்தனை பேர் முடிப்பாங்க, மெம்பர்ஸ் எத்தனை பேர் முடிப்பாங்க, இப்படி தான் இருக்கும் 80% ஆஃப் கேள்விகள். மீதி 20% வந்து எஃபிஷியன்சி வச்சு வரும். ஓகேவா? இப்போ டைம் அண்ட் ஒர்க் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் எல்சிஎம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம முடிக்கிறோன்னா அதோட மொத்த வேலை தெரிஞ்சாதான் நம்ம அந்த வேலையை எவ்வளோ நாளாக முடிக்க முடியும்னு தெரியும். இப்போ உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட ஒரு பிளேட் பிரியாணியை உங்களால் எவ்வளோ மணி நேரத்தில் சாப்பிட முடியும். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஒரு பிளேட் பிரியாணி 1 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் சாப்பிட முடியும். அதே 2 பிளேட் பிரியாணினா 20 நிமிஷம் ஆகும், 3 பிளேட் பிரியாணினா கூட ஆகும். ஸோ அதனால உங்களோட குவான்டிட்டி தெரிஞ்சாதான், அந்த வேலை எவ்வளோ வேலைன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்கன்றத சொல்ல முடியும். அதே போல் உங்களோட எஃபிஷியன்சியும் தெரியணும். ஒருத்தர் வந்து நல்லா வேகமாக சாப்பிடுவார், ஒருத்தர் வந்து மெதுவாக சாப்பிடுவார். அதனால எஃபிஷியன்சியும் முக்கியம், டோட்டல் ஒர்க்கும் முடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் தான் நம்பர் 1. ஓகேவா? டோட்டல் ஒர்க் தான் ஒரு இது வேலையை முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அவரோட எஃபிஷியன்சி, அவர் எவ்வளோ வேகமாக பண்ணுறாரு, அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 தான் டைம் அண்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்குக்கான இதுவே. எல்சிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். எல்லாரும் எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த டைம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் HCF அண்ட் எல்சிஎம் தான் போகும். ஓகே, நான் இப்பவே எல்சிஎம் கான்செப்டை இங்கே சொல்லிடுறேன், எல்சிஎம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் சொல்லுவீங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கான மீனிங் என்ன, அப்போனா என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு சின்ன வயசுல சொல்லி தந்துருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மறந்துருப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 2 4 4 8 8 16. இது ரெண்டுத்துக்கும் இப்போ 2 4க்கு எல்சிஎம்னா என்னன்னு சொல்லுவீங்க? 2 4க்கு எல்சிஎம்னா எப்படி எடுத்து சொல்லுவீங்க? எப்படி எடுத்து சொல்லுவீங்களா? 2, 4 2 1 2. அப்போ 2 2 சார் 4 தான் எல்சிஎம். 4 தான் எல்சிஎம் சொல்லுவீங்க. ஸோ எல்சிஎம் என்னவா இருக்குன்னா, இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்? இந்த பெரிய நம்பர். எய்தர் இந்த பெரிய நம்பரா இருக்கும், இல்லைன்னா இந்த பெரிய நம்பரோட மல்டிபிளா இருக்கும். இந்த பெரிய நம்பரா இருக்கும், இல்லை இந்த பெரிய நம்பரோட மல்டிபிளா இருக்கும். அதுதான் எல்சிஎம். எல்சிஎம்ன்ற என்னது? அவங்க 2 நம்பர் கொடுக்கலாம், 3 நம்பர் கொடுக்கலாம், 4 நம்பர் கொடுக்கலாம், எந்த நம்பர் வேணா கொடுக்கட்டும். அதுல பெரிய நம்பர் எது? கிரேட்டஸ்ட் நம்பர், அந்த நம்பர் இல்ல அதோட மல்டிபிளா இருக்கும். இப்போ 4 8 8 தான் இதோட மல்டிபிள். ஓகே, அடுத்து 16 தான் இதோட. இப்போ பாருங்க, இது ரெண்டுல எது எல்சிஎம் கேட்டா நான் இப்போ 4 சொல்லுவேன். எப்படின்னா 2 இதோட மல்டிபிள் வருதா 4. அதே போல இது ரெண்டுல எது இதோட எல்சிஎம் என்னன்னா 8. எப்படின்னா 4 × 2 8 வருதா. அடுத்து 16 8 × 2 16 வருது. இப்போ 3 15 எடுத்துங்க. இப்போ இது ரெண்டுல இதுதான் எல்சிஎம், 15 தான் இதுக்கான எல்சிஎம். எப்படி 3யோட மல்டிபிள்ல 15 வரும். அப்ப இதுதான் ஆன்சர், எல்சிஎம் இதுதான். இப்போ 2 நம்பர் கொடுத்தா டக்குன்னு தெரியுதா? இப்போ அதே இது 3 நம்பர் கொடுக்குறேன். 2 4 8 2 4 8. இப்போ இதுல வருதா 4 2 8 2 4 சார் 8. அப்போ இதுக்கு 8 தான் எல்சிஎம், இதுக்கு 8 தான் எல்சிஎம். ஓகே, இப்போ உங்களுக்கு 3 நம்பர் வச்சு சொல்றேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். ஏன் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு இதுக்கு பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 2 4 6. இதுல எது பெரிய நம்பரு? 6. 6 வந்து 4வது வாய்ப்பால் வருமா? வராது. ஆனா 2வது வாய்ப்பால்ல வரும். கரெக்ட். அப்ப இதுக்கு அடுத்த மல்டிபிள் 6க்கோட அடுத்த மல்டிபிள் என்ன? 12. ஓகே, 12 வந்து 4ல வருமா?
வரும். 2ல வருமா? வரும். ஓகேவா? அப்ப மல்டிபிள் காமன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு? லீஸ்ட். என்ன இருக்கு? லீஸ்ட் இருக்கல கம்மி. அதனால 12. அப்ப இதோட எல்சிஎம் என்னது? 12. ஓகேவா? இதுக்கு அடுத்து பாருங்க 8, இது 4, அடுத்து 6, 12, 18 இப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து இங்க என்ன ஆகும்? இதுலயும் 24 வரும், இதுலயும் 24 வரும், இதுலயும் 24 வரும். கரெக்டா? அப்ப இங்கேயும் காமனா இருக்கு. இங்கே 4 டேபிள்லயும் 24 வருமா? 2 டேபிள்லயும் 24 வருமா? 6 டேபிள்லயும் 24 வருமா? இங்க 12ம் காமனா இருக்கு, 24ம் காமனா இருக்கு. மல்டிபிள் காமன். 12ம் காமன், 24ம் காமன், ரெண்டுமே மல்டிபிள் தான். ஆனா என்ன சொல்லிருக்காங்க? லீஸ்ட் சொல்லிருக்காங்க. இது ரெண்டுல எது லீஸ்ட்? 12 லீஸ்டா 24 லீஸ்டா? 12 தான் லீஸ்ட், அதனாலதான் 12. ஸோ இப்போ எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் எதுக்கு இது இப்ப பேர் வச்சிருக்கோம் தெரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்சிஎம் எதுக்காண்டி கண்டுபிடிக்கணும்? நம்ம டோட்டல் ஒர்க்கு காண்டி கண்டுபிடிக்கணும். டைம் அண்ட் ஒர்க்ல டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எல்சிஎம். டைம் அண்ட் ஒர்க்ல இதுதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் எல்சிஎம். எது எதுக்கெல்லாம் இப்ப எல்சிஎம் எடுக்கணும்? டைம் அண்ட் ஒர்க்ல எது எதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும்? ஓகே, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏ கம்ப்ளீட்ஸ். ஏ ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடித்தார்? 8 நாட்களில் முடிக்கிறார். பி ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அப்பனா ஏ இந்த ஏபி இந்த 8 10க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிடும். டோட்டல் ஒர்க் தெரிஞ்சு இதோட டோட்டல் ஒர்க் என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 10 இருக்கு, 10 8ல போமா? போகாது. 20 போகுமா? போகாது. 30 போகுமா? போகாது. 40 போகும். அப்ப 40 தான் எல்சிஎம். 40 தான் எல்சிஎம் டோட்டல் ஒர்க்கு. அதாவது இங்க என்ன முக்கியமான கம்ப்ளீஷன், அந்த ஒர்க் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அப்பனாதான் அந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்ப ஏ வந்து 1/3 வேலைய 4 நாள்ல முடிக்கிறான்னு இருக்காங்க. ஏ வந்து 1/3 வேலைய 4 நாள்ல முடிக்கிறேன்னு இருக்காங்க. அப்ப 4க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? பி பாருங்க. பி 2/3 வேலைய ஓகேவா ஒரு 6 நாள்ல முடிக்கிறான்னு வச்சுப்போம். 2/3 வேலையை 6 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப நீங்க 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வராது. ஆன்சர் டோட்டல் ஒர்க் வராது. இப்ப நீங்க என்ன கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்கை பார்க்கணும். கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்னா என்ன? 1/3 4 நாள்ல முடிக்கிறாருன்னா அப்ப 1 × 4 4. அப்ப இங்க கீழே இருக்கிறதா கம்ப்ளீஷன். அப்ப 3 × 4 எவ்வளவு? 12 நாள்ல இவர் இந்த வேலையை முடிப்பாரு. 12 நாள்ல இந்த வேலையை முடிப்பாரு. இங்க பாருங்க, இங்க 2 × எது போட்டா 6 கிடைக்கும்? 2 × 3 போட்டாதான் 6 கிடைக்கும். அப்ப இங்க கீழேயும் ×3 போடணும். அப்ப 3 × 3 9. இதுதான் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க். அப்ப 9க்கு 12க்கு தான் நீங்க எல்சிஎம் எடுக்கணும். 9க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 12. 12ல 9 போகுமா? போகாது. 24ல போகாது. 36ல போகும். அப்ப 36 தான் அதுக்கான எல்சிஎம். இப்ப புரிஞ்சா எப்படி எல்சிஎம் டக்குன்னு வேகமா எடுக்கிறோன்னு? புரிஞ்சாப்பா? சரி, புரியலன்னா திருப்பி அதை ஒரு தடவை கேட்டுக்குங்க. எப்படி எல்சிஎம் வருது, ஏன் டோட்டல் ஒர்க் எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப போலாம், சம்முக்கு போலாம். ஏ ஒரு நபர் வந்து ஏன்ற நபர் 20 நாள்ல ஒரு வேலையை கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க், ஒரு வேலையை 20 நாட்கள் முடிக்கிறாரு. பி வந்து 30 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இப்ப போலாமா? 20 30 முதல் டோட்டல் ஒர்க் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? டோட்டல் ஒர்க் தெரியணும். அப்பதானே அவங்க எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க தெரியும். அப்ப எவ்வளவு? அப்ப 20 30க்கு எல்சிஎம் எடுங்க. 20 30க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30 20ல போகுமா? போகாது. 30 அடுத்த மல்டிபிள் 30 அடுத்த மல்டிபிள் என்ன? 60. 60 20ல போகுமா? போகும். அப்ப டோட்டல் ஒர்க் என்ன? 60. ஒரு 60 டேபிள் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 60 டேபிள் பண்றாங்க. இப்ப ஏ ஒரு நாளைக்கு அந்த டேபிள எவ்வளவு பண்ணுவான்? பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஏ 20 நாள்ல முடிக்கிறான். கரெக்டா? ஏ 20 நாள்ல முடிக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணா 60 வரும்? ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணா 60 வரும்? உங்களுக்கு மல்டிபிள் ஈஸியா தெரிஞ்சுன்னா, பெருக்கல் தெரிஞ்சுன்னா 20 எது போட்டா 60 கிடைக்கும்? 3. ஓகே, இல்ல தெரியல அப்படின்னா மேல டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை இவங்களோட டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு 3 பண்றாங்க. ஒரு நாளைக்கு 3 per day. இதைத்தான் உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்க? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பண்றாரு, 3 டேபிள் பண்றாரு. அப்ப பி பார்ப்போமா? பி 30 நாள்ல முடிக்கணும்.
30 நாள்ல முடிக்கணும். எவ்வளவு வேலை பண்ணணும்? 60 பண்ணணும். 30 நாள்ல முடிக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணா 60 பண்ணுவாரு? 2 மல்டிபிள் தெரிஞ்சு சொல்லலாமா? இன்டூ 2. அப்ப இங்க பாருங்க 60 டோட்டல் ஒர்க்கு 30 நாள்ல முடிக்காரு. கேன்சல் பண்ணா 2 பெர் டே. 2 பெர் டே. ஓகேவா? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து தானே வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்துன்ற போது 3 + 2 எவ்வளோ? 5. ஒரு நாளைக்கு 5 பண்றாங்க. ஒரு நாளைக்கு 5 பண்றாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா? 60. ஒரு நாளைக்கு 5 பண்றாங்க. எத்தனை பண்ணா 60 முடியும்? ஒரு நாளைக்கு 5 பண்றாங்க. எத்தனை நாளைக்கு பண்ணா 60 முடியும்? 12 நாள். ஓகே, மொத்தம் ஒர்க்கு 60. ஓகேவா? அவங்க ஒரு நாளைக்கு 5 பண்றாங்க. அப்ப பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 12 நாள்ல முடிப்பாரு. எவ்வளவு? 12 நாட்களில் முடிப்பாங்க. ஆன்சர் அப்ப இதுக்கு என்னது? 12. ஓகேவா? 12. இப்போ நான் எல்சிஎம் இது எடுத்து வந்தேன். ஓகேவா? இந்த 3 2 இந்த பெர் டே ஒர்க்கை இன்னும் வேகமாவே கண்டுபிடிச்சிடலாம். 20 30 20 30 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணா 2 3 இது டேஸ். இது டேஸ். எப்பயுமே டேஸும் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? டேஸ் எஃபிஷியன்சி எப்படிப்பா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஏன்னா இவன் 2 நாள்ல முடிக்கிறானா, இவன் வந்து அதிக வேலையை பார்த்திருப்பான். அவன் 3 நாள்ல முடிக்கிறான், கம்மி வேலை தான் பார்த்திருப்பான். அப்போ இவர் எஃபிஷியன்சி 3, இவர் எஃபிஷியன்சி 2. ஓகேயா? எஃபிஷியன்சி 3, எஃபிஷியன்சி 2. இங்க பாருங்க பெர் டே ஒர்க் இங்க 3, இங்க 2 வருதா? இந்த கான்செப்ட் இங்கேயே வச்சுக்குங்க. அடுத்த சம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? டோட்டல் ஒர்க் ஏன் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சாச்சு. அடுத்து பெர் டே ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். அடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்களா, சேராம பண்றாங்களா, இல்ல ஒருத்தர் மட்டும் பண்றாரா, இன்னொருத்தர் மட்டும் பண்றாரான்றது இதுக்கு அடுத்த சம்ல அப்படியே வந்துட்டே இருக்கும். எல்சிஎம் பெர் டே ஒர்க் எல்லா சம்மும் காமன் டைம் அண்ட் ஒர்க்ல. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஏன்னா நான் எழுதாமலே மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவேன். அதே போல நீங்களும் சால்வ் பண்ண பழகிருங்க. இந்த இது முடியுதுங்களாட்டியுமே. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஏபி டுகெதர் ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல பண்றாங்க? 16 நாள்ல பண்றாங்க. ஏ மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல பண்றாரு? 48 நாள்ல பண்றாரு. இப்போ பி மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? எவ்வளவு நாட்களில் முடிப்பாரு? முதல்ல நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியணும். கரெக்டா? டோட்டல் ஒர்க் தெரியணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 16க்கும் 48க்கு எல்சிஎம் என்னப்பா வரும்? இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 48. 16வது வாய்ப்பல்ல 48 வருமா? வருமே. 3 16 48. அப்ப 48 தான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 48. ஓகேவா? அடுத்து என்ன? ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து பண்றாங்க. ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து. ஓகேவா? 18 பண்ணணும்னா எவ்வளவு பண்ணிருக்கணும்? 16 ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவோம்? 48 வரும்பா. 16 எது போட்டா 48 வரும்? 3. அப்ப ஒரு நாளைக்கு 3 பண்றாங்க. ஒரு நாளைக்கு 3 பண்றாங்க. அடுத்து ஏ. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை பண்றாரு? 48 நாள்ல முடிக்கிறார் அந்த வேலையை. 48 நாள்ல 48 வேலையை முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? இன்டூ 1. அப்ப ஒரு நாளைக்கு 1 தான் பண்றாரு. அப்ப பெர் டே 1. பெர் டே 1. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் தனியா. பி மட்டும் தனியா எவ்வளவு பண்ணுவாரு? இப்ப ஏ பி இருக்கு. இதுல ஏ 1 தான். பி எவ்வளவு இருக்கும்? இந்த 1 அங்கிட்டு பர்சன்ட் என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? ஏ 1 இந்த சைடு 1 அங்கிட்டு 3 - 1 2. அப்ப பி 2ன்னு கிடைக்குது. மொத்த வேலை எவ்வளோ? இது பெர் டே ஒர்க். மொத்த வேலை எவ்வளோ? 48. ஒரு நாளைக்கு 2னா 48 பண்ண எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ஒரு நாளைக்கு 2னா 48 பண்ண எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? கரெக்டா? இன்டூ 24. அப்ப 24 நாள் ஆயிருக்கும். சில பேர் டேபிள் தெரியலன்னா இங்க பாருங்க, 48 டோட்டல் ஒர்க் போட்டுருங்க. இவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாரு? 2 அடிங்க 24. அப்ப 24 நாட்கள்ல பி வந்து அந்த வேலையை முடித்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் தான் குரூப் 4ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, குரூப் 4ல இந்த மாடல் தான் கேட்டாங்க. என்னன்னா இங்க பாருங்க, ஏபி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days. அதாவது ஏ என்பவர் 12 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. பி என்பவர் 20 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. தி ஸ்டார்டட் டுகெதர். ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த வேலையை தொடங்குறாங்க. அதுல பி
லெஃப்ட் ஆயிராரு. எவ்வளவு நாள்ல லெஃப்ட் ஆறு தெரியாது. பி லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ். கொஞ்ச நாள் கழிச்சு பி வெளியே போயிறாரு. ஏ finish the remaining work. மீதி இருக்கிற வேலையை ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 4 நாள்ல முடிக்கிறாராம். மீதி இருக்கிற வேலையை ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 4 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ பி வந்து எத்தனை நாள்ல விட்டுட்டு போயிருக்காருன்னு கேக்குறாங்க. How many days after from start did B leave? ஓகே, அப்ப எவ்வளவு நாள் கழிச்சு பி விட்டுட்டு போயிருக்காரு உங்களுக்கு? ஓகேவா? முதல் டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுப்போம். டோட்டல் ஒர்க் என்ன? ஏ 12 நாள்லயும் பி 20 நாள்லயும் முடிக்கிறாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் என்னப்பா? எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டா? எல்சிஎம் 20 12 எல்சிஎம் எடுங்க. இது 20 12 போகுமா? போகாது. 20 மல்டிபிள் 40 போகாது. 60 போகுமே. ஸோ எல்சிஎம் இதுக்கு என்ன? 60. அப்ப அவங்க 60 பண்ணணும். டோட்டலா 60 பண்ணணும். கொஞ்ச நாள் ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு நாள் தெரியாது. ஏ பிளஸ் பி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. மீதி 4 நாள் 4 days யார் மட்டும் வேலை பார்க்குறாரு? ஏ மட்டும் தான் வேலை பார்க்குறாரு. ஏ மட்டும் வேலை பார்த்து இந்த 60 முடிச்சிடறாரு. ஏ மட்டும் வேலை பார்த்து டோட்டலா 60 முடிச்சிடறாரு. அப்போ இந்த 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்த நாட்கள்ல எவ்வளவுன்னு கேட்கறாங்க. How many days after did B leave? இந்த நாட்கள் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இப்போ போட்டுடலாமா? எல்சிஎம் தெரிஞ்சிச்சு. அடுத்து பெர் டே ஒரு கண்டுபிடிக்கணுமா? எல்சிஎம் என்ன? டோட்டல் 60. ஏ 12 நாள் அந்த வேலையை முடிக்கணும். அப்பனா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு? 5. ஓகே, 60 பை 12 போடுங்க, 5 கிடைக்கும். 5 பெர் டே. அடுத்து பி 60 பை 20 3 பெர் டே. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாங்க? ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 பண்ணுவாங்க பெர் டே. 8 பெர் டே. அப்போ ஏ தனியா பண்ணா 5 பண்றாரு, பி தனியா பண்ணா 3 பண்றாரு, 2 பேர் சேர்ந்து பண்ணா 8 பண்றாங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல? 4 நாட்கள் ஏ வந்து வேலை பார்த்திருக்காரா? தனியா ஏ வந்து 4 நாட்கள் வேலை பார்த்திருக்காரா? ஒரு நாளைக்கு ஏ எவ்வளவு பண்றாரு? 5. ஒரு நாளைக்கு ஏ எவ்வளவு பண்றாரு? 5. அப்ப 4 × 5 20. அந்த 20 டேபிள ஏ தனியா பண்ணி முடிச்சிருக்காரு. 20 டேபிள ஏ தனியா பண்ணி முடிச்சிருக்காரு. நமக்கு என்ன தேவை? ஏ பிளஸ் பி எவ்வளவு நாள் ஒன்னா வேலை பார்த்தான்னு தெரிஞ்சா பி என்னைக்கு விட்டுட்டு போன நாள் தெரிஞ்சு போயிடும். அப்ப 60 டேபிள்ல 20 டேபிள் ஏ மட்டும் தனியா பார்த்திருக்காரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி 40 இருக்குமா? டோட்டல் ஒர்க் 40 இருக்குமா? 60 டேபிள் 20 டேபிள் ஏ மட்டும் தனியா செஞ்சிருக்காருன்னா மீதி 40 இருக்கும். அந்த 40 தான் இந்த 2 பேர் சேர்ந்து பார்த்திருப்பாங்க. அப்ப 8. அடுத்து என்ன கிடைக்குது? 5 பெர் டே. சாரி 5 days. ஓகேவா? 5 days. அப்போ 5 நாள் கழிச்சுதான் பி என்பவர் ஏவை விட்டுட்டு போறாரு. 5 நாள் கழிச்சுதான் பி என்பவர் ஏவை விட்டுட்டு போறாரு. ஓகே, அந்த பாருங்க. ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 5 × 8 40. ஏ வந்து 4 நாள் வேலை பார்த்துருக்காரா? 4 × 5 20. டோட்டல் 60 வந்துருச்சா? இங்க 40 இங்க 20. ஓகே, நான் கொஞ்சம் கச்சமச்சா தான் எழுதியிருக்கேன். நீங்க உங்க நோட்ல எழுதும்போது கொஞ்சம் நீட்டா எழுதிக்கிங்க. ஓகே, உங்களுக்கு புரியுன்னு இருக்கானே அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி எழுதிட்டேன். ஓகே, அப்ப இந்த சம் ஓகே தானே? நெக்ஸ்ட் சம். அடுத்து ஆல்டர்னேட் டேஸ். ஓகே, ஆல்டர்னேட் டேஸ்ன்றது எப்படின்னா அதுவும் அதே தான், ஆனா ஒரே சேஞ்ச் தான் இருக்கும். இப்ப பாருங்க, ஏ பி. ஏ வந்து அந்த ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 9 நாள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை பார்க்குறாங்க. ஆல்டர்னேட் டேஸ்னா என்ன? ஒரு நாள் நான் வேலை பார்க்குறேன்னா இன்னொரு நாள் நீங்க வேலை பார்க்குறீங்க, அடுத்த நாள் நான் வேலை பார்ப்பேன், அதுக்கு அடுத்த நாள் நீங்க வேலை பார்ப்பீங்க. இதுல நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, யார் ஸ்டார்ட் பண்றா? நான் ஸ்டார்ட் பண்றேன்னா இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களான்றத உன்னிப்பா கவனிக்கணும். என்ன சொல்றாங்க? யார் ஸ்டார்ட் பண்றா? ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ எவ்வளவு டேஸ்ல அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? எவ்வளவு டேஸ்ல அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? அப்போ முதல் நமக்கு எத்தனை டேபிள் முதல் தெரிஞ்சுப்போம். மொத்தம் எத்தனை டேபிள்? 12க்கு 9 எல்சிஎம் எடுங்க. 2ல எது பெரிய நம்பர்? 12. 12ல 9 போகுமா? போகாது. 24 போகாது. 36 போகும். அப்போ எல்சிஎம் வந்து 36. டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சு. ஏ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாருப்பா? ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? 12. 36 டோட்டல் ஒர்க் பை 12 போட்டோன்னா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 3 பெர் டே. 3
பெர் டே. அடுத்து பி 36/9 போடணும் 4 பெர் டே. 4 பெர் டே தெரிஞ்சிச்சு. இப்போ யார் ஸ்டார்ட் பண்றா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஏவா பியா? ஏ. இப்படியே ஆல்டர்னேட்டா போய்கிட்டே இருக்கு. ஏபி ஏபி ஏபின்னு ஆல்டர்னேட்டா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு? ஏ. ஏ எவ்வளவு பண்றாரு? ஒரு நாளைக்கு 3 பண்றாரு. அதுக்கு அடுத்து பி 4 பண்ணுவார். அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 4, இப்படியே போய்கிட்டே. இப்ப 36னா நம்ம இப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்படியே எழுதிட்டு ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துடலாம். இதே எங்க 36 இல்லாம 180ன்னு போயிடுச்சு, 250ன்னு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இது போல எழுதிட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு பேர் எடுங்க. 2 பேர்னா 2 பேர், 3 பேர்னா 3 பேர். தெரியுதா? இப்ப ஏபினா 2 பேர் எடுக்கிறேன். இப்ப ஏபிசினா 3 பேரா எடுத்துருக்கணும். ஏபிசிடினா 4 பேரா எடுக்கணும். ஓகே. இப்ப ஏபி 2 பேர் எடுங்க. எவ்வளவு வருது? 7. 7 கரெக்டா? 3 + 4 7. மொத்தம் எவ்வளவு பண்ணணும்? 36. 36. ஓகே. 36 இருக்கு. இங்க 7. 7ஆல வகுக்க முடியுமா? முடியாது. ஆனா 5. 35னா 5ஆல பண்ணலாமா? நியரஸ்ட் வேல்யூ அடிங்க. அப்ப 5. 5 நாள் 5 days. 2 பேர் பேர், 2 தானே பேரு. அப்ப இங்க இன்டூ 2 போட்டுருங்க. இங்க இன்டூ 2 போட்டு விடுங்க. ஏன்னா 2 பேரா தானே சேர்க்குறீங்க. இதே 3 பேர்னா இன்டூ 3 போடுங்க. 4 பேர்னா இன்டூ 4 போடுங்க. போட்டாச்சு. அப்ப 10 10 கம்ப்ளீட் டேஸ் இருக்கும். 10 கம்ப்ளீட் டேஸ் இருக்கு. ஏன்னா டிவிசிபிள் ஆகலாம். அதுக்கு அடுத்து 36. அப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு. 36ல 35 பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. பேலன்ஸ் 1 இருக்கு. 10 நாள் கழிச்சு 11வது நாள் யார் வருவா? 10 நாள் கழிச்சு 11வது நாள் யார் வருவா? ஏ வருவானா இல்ல பி வருவாரா? ஏ தானே வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஏ. ஏ தான் ஆட் நம்பர்ல வருவாரு. பி ல ஈவன் நம்பர்ல வருவாரு. அப்போ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாரு? 3 பண்றாரு. அந்த 3ல நமக்கு எவ்வளவு பண்ணா போதும்? 1 பண்ணா போதும். அப்ப 10 1/3. 10 1/3 டேஸ். 10 1/3 டேஸ். ஓகேவா? அப்ப நமக்கு 10 1/3 டேஸ் ஆன்சர். இங்க பாருங்க ஆப்ஷன்ல 10 1/3 டேஸ் இருக்கா? இங்க பாருங்க 10 1/4 டேஸ். இதுவும் ஆப்ஷன்ல இருக்கு. இதுல 10 கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1/4 1/3 கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறா? ஏ தான் ஆரம்பிக்கிறாரு. அதனால 1/3. இதே பி ஆரம்பிச்சா என்னவா இருக்கும்? 1/4. ஓகே. சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. அட் நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ பி 2 பேர் சேர்ந்து 12 நாளா அந்த வேலையை முடிக்கிறாங்க. பிசி 2 பேர் சேர்ந்து 15 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. சிஏ 2 பேர் சேர்ந்து 6 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாளா முடிப்பாங்க? 3 பேர் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாளா முடிப்பாங்க? ஏ பிளஸ் பி 12 நாள், பி பிளஸ் சி 15 நாள், சி பிளஸ் ஏ 20 டேஸ். கரெக்டா? இப்ப இது 3க்கு எல்சிஎம் எடுங்க. 3க்கும் நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 12 15 20க்கு எல்சிஎம் எடுத்தா 60 வரும். எல்சிஎம் 60. எப்பயுமே இதை ஆட் பண்ணக்கூடாது. பெர் டே ஒர்க்கை தான் ஆட் பண்ணும். பெர் டே ஒர்க் என்ன? இது 5 பெர் டே, இது 4 பெர் டே, இது 3 பெர் டே. ஓகேவா? அப்ப ஆட் பண்ண கிடையாது. 12 பெர் டே. ஏ பி சி 3 பேர் சேர்ந்தா 12 பெர் டேவா? இல்ல, இங்க ஏ 2 இருக்கு, பி 2 இருக்கு, சி 2 இருக்கு. அப்ப இங்க 2 காமனா வெளியே எடுத்துலாமா? 2 காமனா வெளியே எடுத்துலாமா? அடுத்து இந்த 2வை இங்க கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண கிடைக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? டிவைட் ஆனா 6 பெர் டே. ஒரு நாளைக்கு 6 தான் பண்றாங்க. 3 பேர் சேர்ந்தா எவ்வளவு பண்றாங்க? 6 தான் பண்றாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60. அதை பண்ணி முடிக்க எவ்வளவு நாளா இருக்கும்? அதை பண்ணி முடிக்க எவ்வளவு இருக்கும்? 60. மொத்த ஒர்க் ஒரு நாளைக்கு 6 பண்றாங்க. அப்ப 10 டேஸ். 3 பேர் சேர்ந்து பண்ண 10 டேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நம்ம கம்ப்ளீட்டட் இதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்
இதுவும் அதே சம் தான். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்க, இங்க தனித்தனியா ஏ தனியா எவ்வளவு முடிப்பாரு, பி தனியா எவ்வளவு முடிப்பாரு, சி தனியா எவ்வளவு முடிப்பாருன்னு கேட்டிருக்காரு. ஓகே, அதே தான். ஏபி 1 நாள், பிசி 15 நாள், ஏசி 20 நாள். அப்போ 3 பேர் தனித்தனியா எவ்வளவு நாளா முடிப்பாங்க. உங்களுக்கு தான் இப்பதான் கண்டுபிடிச்சிங்க, போனதுல எல்சிஎம் 60ன்னு கண்டுபிடிச்சிங்க. ஓகேயா, ஏ பி சி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க, 6. ஒரு நாளைக்கு 6 பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா, இப்போ இதுல என்ன கண்டுபிடிங்க, ஏ தனியா பி தனியா சி தனியா எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இப்ப இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க, யார் ஆப்ஷன் தனியா இருக்கா. ஓகே, இங்க 30, இங்க 60, இங்க 20 20, ரெண்டுல 20 இருக்கு. இங்க 60 30 60 30, இங்கே 2 60 2 30, இங்க 20 30 30, எல்லாமே 2 2 மேட்ச் ஆகுது. ஓகேவா, அப்ப நம்ம ஏதாவது 2 கண்டுபிடிக்கணும். போலாமா. இப்போ ஏபி பிசி சிஏ பெர் டே ஒர்க் கண்டுபிடிக்கலாமா. ஏ பிளஸ் பி பெர் டே ஒர்க் எவ்வளோப்பா, 12. அப்ப இங்க 5, ஏ பிளஸ் பி 5, பி பிளஸ் சி 4, சி பிளஸ் ஏ 3 பெர் டே ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஏபிசி தெரிஞ்சு 6ன்னு. ஓகே, உங்களுக்கு ஏபி என்னன்னு தெரிஞ்சு 5ன்னு தெரிஞ்சா, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும், சி வந்து 1. சி வந்து ஒரு நாளைக்கு 1 பண்றாரு, அப்ப 60 நாள்ல முடிச்சுடுவார். அப்ப சி 60 டேஸ், சி 60 டேஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஏவை பார்ப்போமா. ஏ பிளஸ் பி பிளஸ் சி 6, பி பிளஸ் சி எவ்வளோ 4. அப்ப ஏ வந்து எவ்வளவு கிடைக்கும், 2 பெர் டே, 2 பெர் டே. ஏ ஒரு நாளைக்கு 2 பண்றாருன்னா எவ்வளவு நாள்ல 60 பண்ணி முடிப்பாரு, 30 நாள்ல. 30 நாள்ல. அப்ப ஏ 30 நாள், சி 60 நாள். ஆப்ஷன் சில தான் இருக்கு, ஆப்ஷன் சில தான் இருக்கு. நீங்க பி ட்ரை பண்ணி பாருங்க, பிக்கு உங்களுக்கு 20 டேஸ் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். இருக்கு இந்த எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சி சம்மோட முடிக்கலாம் இன்னைக்கு. அதாவது இதுக்கு அடுத்து எஃபிஷியன்சி தான் இருக்கும். அதாவது ஏ அலோன், ஏ வந்து அவர் வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், பி வந்து 15 நாள்ல முடிக்கிறார். அவங்க 2 பேருக்கு எவ்வளவு தராங்க, 2 லட்ச ரூபா மொத்தமா தராங்க. அப்போ அமௌண்ட் ஏக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 15 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. 2 பேருக்கு சேர்த்து 2 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்தா ஏக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்ப இங்க பாருங்க, பி தான் அதிக நாள் வேலை பார்க்கறாரு, 15 நாள் வேலை பார்த்திருக்காரு. அப்ப பிக்கு அதிக காசு கொடுத்துடலாமா, இல்ல ஏ 10 நாள் தான் வேலை பார்த்திருக்காரு அதனால ஏக்கு காசு கம்மியா கொடுத்துடலாமா. இல்ல, அவங்க எத்தனை பண்ணிருக்காங்க அவங்களோட வேலை திறனை பொறுத்து தான் நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும். ஓகே, அந்த வேலை திறனுக்கு தான் மதிப்பு. ஓகே, வேலைக்கு இல்ல, வேலை திறனுக்கு தான் எவ்வளவு பண்றாங்கன்றதுதான் முக்கியம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டோட்டல் ஒர்க் எடுங்க. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வரும், 30 வருமா. 10க்கு 15க்கு எடுத்தா 30. அப்ப ஏ பெர் டே ஒர்க் எடுங்க. ஏ பெர் டே ஒர்க்னா 3, ஏன்னா 30/10 3. அடுத்து பி 2 பெர் டே, 2 பெர் டே. இதுதான் எஃபிஷியன்சி. ஏ ஒரு நாளைக்கு 3 பண்றான், பி ஒரு நாளைக்கு 2 பண்றான், இதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா, இப்ப நமக்கு ஏ தானே கேக்குறாங்க. அப்ப ஏ 3 கரெக்டா. 2 பேத்துக்கு சேர்த்து தானே 2 லட்சம், தனித்தனியாவா இல்லையே, 2 பேத்துக்கு சேர்த்து தானே சொல்லியிருக்காங்க. அப்ப 3 + 2 ஆட் பண்ணணும், கீழே 3 + 2 ஆட் பண்ணணும். 5 5 இன்டு 2 லட்சம். ஓகே, 2 lakhs. ஓகேவா, இப்ப 5 அடிக்கலாமா, அடிச்சா என்ன கிடைக்கும், 4 40,000. அப்ப 3 × 40 1,20,000. 1,20,000. இது நார்மலா போடுறது. ஓகே, எல்சிஎம் எடுத்துட்டு ஏ பெர் டே பி பெர் டே எடுத்தா இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஏ வந்து 3, அவங்க 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றதுனால 5, 2 லட்சம் எடுத்தோம்னா 1,20,000 கிடைக்குது. ஓகேயா, இப்ப பாருங்க, டேஸும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
டேஸ் எஃபிஷியன்சி என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? இப்போ இதை நம்ம இன்னும் குயிக்காக எப்படி எடுக்கலாம்னு சொல்லிடுறேன். இவர் வந்து 10 நாளில் முடிக்கிறாரு, இவர் 15 நாளில் முடிக்கிறான்னு இருக்காங்களா? இது என்னது? டேஸ். கரெக்டா? டேஸ். இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 3 இது டேஸ். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா, அப்போ இப்படி கிராஸாக இங்கிட்டு கொண்டு வாங்க, இதை இங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ இது 3 இது 2. ஓகேவா? இது ஏ இது பி. ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 3. பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. அந்த எஃபிஷியன்சியை பொறுத்து தான் தராங்களா? இங்க பாருங்க 3 5 × 2 வந்துருச்சா? இப்ப உங்களுக்கு ஏ 1,20,000 தெரிஞ்சிருச்சு. இப்ப இது 2 பேர்னா டக்குன்னு எப்படி எழுதலாம்? இதே 3 பேர்னா எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு வரும். கரெக்டா? அடுத்த 3 பேர் தான். எக்ஸ் ஒய் இசட் 4 6 10. ஓகேவா? 31,000. இப்ப 3 பேர்த்தோட ஷேர் எவ்வளோ? 3 சேர்த்து 31,000 தராங்க. இப்ப எடுக்கலாமா? நீங்க அந்த எல்சிஎம் எடுத்து போடுங்க, நான் உங்களுக்கு இந்த இதுல சொல்றேன். இப்போ 4 6 10 இது சிம்பிளை பண்ணலாமா? இது டேஸ். எக்ஸ் ஒய் இசட் சிம்பிளை பண்ணா என்னப்பா கிடைக்கும்? டேஸ். இது 2 இது 3 இது 5 இது 5 இது டேஸ். இப்போ நம்ம எஃபிஷியன்சியில் எடுக்கணும். எஃபிஷியன்சினா இப்போ 2 பேர்னா இப்படி கிராஸா வந்துருவீங்க. இப்போ 3 பேர்னா இந்த 2 3 5க்கு எல்சிஎம் எடுங்க. ஏன்னா இந்த 2 3 5 1/2 1/3 1/5 2 3 5 எல்சிஎம் எடுத்தா நமக்கு கிடைக்கும் 30 வருமா? 2 3 5 10 வராது, 15 வராது, 20 வராது. இப்ப 15ன்றது 2ல போமா? போகாதுல. அதனாலதான் 15 வராது. 20 2ல வரும், 3ல போகாது. 25 அதே போலதான். 30 2லயுமே போகும். ஸோ 30 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 30 கிடைக்கும்? 15. ஓகே, 3ஓடது 10 5 6. இதுதான் இதோட எஃபிஷியன்சி. இதுதான் இதோட எஃபிஷியன்சி. எக்ஸ் வந்து 15, ஒய் வந்து 10, இசட் வந்து 6. அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் 15 கீழே 3 பேர்த்தோட சேர்த்து தானே 31,000. எல்லாத்தையும் ஆட் பண்ண 15 10 6 ஆட் பண்ண கிடைக்கும் 31. 15 10 6 ஆட் பண்ணாதான் 31. ஓகேவா? இன்ட்டு எவ்வளவு கொடுக்குறாங்க? 31,000 கொடுக்குறாங்க. கேன்சல் பண்ணலாமா? 1 இப்போ 15,000. எக்ஸ் வந்து 15,000 வாங்குறாப்ல. எக்ஸ் வந்து 15,000 வாங்குறாரு. அப்ப பி 10,000 சி 6,000. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்ப நீங்க இல்லைன்னா அந்த எல்சிஎம் எடுத்தும் நீங்க வரலாம். ஓகே, 15 என்ன இருக்கு? எங்க இருக்கு? 4 6 10 3க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு? அதே 30 தான் வரும். அதே 30 தான் வரும் உங்களுக்கு. 15 10 6ன்னு கிடைக்கும். ஓகேவாப்பா? அடுத்து நீங்க பெர் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சு வரணும். ஒரு ஸ்டெப்பை நம்ம கட் பண்ணோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த சம் மட்டும் சொல்லிடுறேன். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 25th சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 25th சம் கேட்டிருந்தாங்க. அந்த சம் நீங்க உங்களுக்கு புரியலன்னா போய் பார்த்துக்குங்க. 25th சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அந்த சம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அமௌண்ட் வந்து 5 வருஷம் கழிச்சு, அமௌண்ட் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, வாசன் கொடுத்துருப்போம். வாசனை ஈக்குவல் டு 1/4 ஆகுது. 1/4 ஆகுதுன்னு இருக்காங்க. 1/4 அமௌண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் இதுக்கு ஈக்குவல்ன்றாங்க. ஓகே, 5 வருஷத்துல வந்த அமௌண்ட் வந்து 3 வருஷத்துக்கு வந்து தெரியுமா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை விட 1/4 மடங்கு அதிகமா இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க. அந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நான் 3 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினேன் தெரியுமா, அந்த அமௌண்ட்டை விட 1/4 மடங்கு கூட இருக்கு. 1/4 மடங்கு கூட இருக்குன்றாங்க. ஓகேவா? இப்ப அமௌண்ட்னா என்னப்பா? அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐயா. அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐயா. எஸ்ஐனா என்ன? n இன்டூ ஆரா. n இன்டூ ஆர். பிரின்சிபல் எவ்வளோ? 100%. பிரின்சிபல்னா 100%. எஸ்ஐனா என்னது? n இன்டூ ஆர். இந்த 6 தான் அதுல கேள்வியே கேட்டிருக்காங்க. இந்த 6 தான் பெர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எழுதலாமா? எனக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியாது, அமௌண்ட்டே எவ்வளோன்னு தெரியாது. அப்போ பிரின்சிபல் 100,
ஓகே பிளஸ் எஸ்ஐ என் 5 வருஷம்ன்றனால 5 ஆர் எனக்கு தெரியாது அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இருக்கா இதை மாத்திரம் என்ன ஆகும் 5/4 ஆகுமா ஓகே அடுத்து 3 வருஷத்துக்கு கூட மடங்கு அதிகமா இருக்கு அப்ப 3 வருஷம்னா எவ்வளவு பிரின்சிபல் அதே 100 பிளஸ் 3 வருஷமா அதனால n 3 ஆர் தெரியாதா எக்ஸ் இப்போ இதுதான் சிம்பிளிஃபை பண்ணேன் இந்த 4 இங்கிட்ட வந்தா என்ன ஆகும் 400 பிளஸ் 20x 500 பிளஸ் 15x இருக்கும் அடுத்து இந்த 15 இங்கிட்ட வந்தா 5x அங்கிட்ட போச்சுன்னா 100 அப்ப x equal to 20% ஆர் எனக்கு தெரிந்தது ஆர் 20% இதுதான் அந்த 25th சம் எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு டைம் அண்ட் ஒர்க்கு எனக்கு தெரிஞ்ச மொத்தம் 35 சம் கிட்ட இருக்கும் நீங்க டைம் அண்ட் ஒர்க் பாருங்க இன்னும் நிறைய ஷார்ட்கட்லாம் பெரிய பெரிய சம்லாம் வந்து டக்குன்னு எப்படி போடுறதுன்னு இனிமேல் தான் வரும் ஓகே ரெகுலர் கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா என்னோட கிளாஸ் ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு நீங்க அதே போல என்ன நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க இது ஈஸியா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் சரி இல்லைன்னா நான் அப்டேட் ஆகாம இருக்கலாம்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதே நான் சொல்லிட்டு இருக்க கூடாது புதுசா ஏதாவது உங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனாலதான் ஓகே அப்புறம் கமெண்ட் ரொம்ப முக்கியம் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து இதா இருக்கும் நீங்க என்ன டவுட் பண்றீங்க எப்படி நான் உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் அதுல தான் எனக்கு ரெகுலரைஸ் பண்ண முடியும் ஓகே ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்